பழையாறையிலே வடதலை என்ற ஒரு சிவாலயம் உண்டு. அங்குள்ள சிவலிங்க பெருமான் சமணர்களால் மூடப்பட்டிருந்தார். அப்பர் பெருமான் ஆண்டவனை தொழுதபோது அது சமணர்கள் விமானம் என்று கேள்விப்பட்டு மனம் நொந்தார். ஓரிடத்தில் ஒதுங்கி சிவபெருமான் திருவடியை சிந்தித்து, ஐயனே, சமணர்கள் வஞ்சம் ஒழித்தல் வேண்டும், அவர்கள் திறம் அழிதல் வேண்டும், நிம் திருவுருவை கண்டு தொழாது நான் போகேன் என்று உறுதி கொண்டு அமுது செய்யாமல் இருந்தார், அதாவது சாப்பிடாமல் இருந்தார். அடியோர்க்கெளியராகிய சிவன் மன்னன் கனவிலே சென்று நிலைமை உணர்த்தி சமணர்களை தொலைக்குமாறு கூறி தாம் எழுந்தருளிய இடத்தின் அடையாளத்தையும் குறிப்பிட்டார். மன்னன் எழுந்து அமைச்சர்களை உடன் அழைத்து சென்று திருநாவுக்கரசர் திருவடிகளிலே வீழ்ந்து வணங்கி சமணர்களை தூரறுத்தான். யானைகளால் 1000 சமணர்களை மிதி உண்டார்கள். மன்னன் சிவலிங்க பெருமானின் மறைப்பை நீக்கி விமானம் அமைத்து திருப்பணிகள் செய்தான். திருநாவுக்கரசர் கண்ணாரவும் மனமாரவும் சிவலிங்க பெருமானை கண்டு தொழுது உருகி அங்கே நிகழ்ந்த செயல்களை தலையலாம் என்னும் திருப்பதியும் பாடினார்.